26ல விஜய்க்கு போடுவான். ரெட்டாலைக்கு தான் போடுவான். நான் போடுறது கேப்டனுக்கு தான் போடுவான். ரெட்டாலைக்கு தான் போடுவான். நான் காங்கிரஸ்காரன், காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவான். பாண்டியனுக்கு தான் போடுவோம். கேப்டன் விஜயனுக்கு போட்டுவான். மேற்பட்டு தான் பாக்கணும். விஜய்க்கு தான் போடுவோம். டிஎம்கே தான் போடுவோம். நாங்க எப்பவுமே ரெட்டாலைக்கு தான் போடுவோம். திமுகவுக்கு தான் போடுவோம். நாங்க விஜய்க்கு போடுவோம். இது ரெட்டாலைக்கு தான் போடுவோம். ஸ்டாலின் எப்பவுமே டிஎம்கே தான் போடுவோம். இப்போ விஜய் கட்சி கொஞ்சம் இதா இருக்கு, அதுல தான் பார்க்கலாம். அதே திமுக தான். 26ல விஜய்க்கு தான் போடுவான். டிவிஜே சூரியனுக்கு தான் போடுவோம். பாண்டியனுக்கு தான் போடுவோம். 27 எப்பவும் பாமக தான். தளபதிக்கு போட போறோம். விஜய்க்கு தான் போடுவோம். எடப்பாடி தான் போடுவோம். எடப்பாடி தான். எப்பயுமே அண்ணா திமுக தான். எந்த கட்சியில கூட்டணி வைக்கிறாரோ அந்த இதுல ஓட்டு போடும். கடல் மேரேஜ் தான் போடுவேன். பாமக இப்போ வந்து விஜய்க்கு தான் வாக்களிக்கிறோம். அதுக்கு தான் போடுவேன். 2026லயும் அதிமுக தான் வாக்களிப்பான். நான் திரும்ப அதிமுக கழிப்போம். டிவிகேக்கு போடலான்னு ஒரு பிஜேபிக்கு தான் போடுவோம். தாமரையில தான் கொடுத்தோம். விஜய்க்கு தாங்க. 26ல விஜய்க்கு. அதுக்கு தான் போடுவோம். டிஎம்கே முடிவு பண்ணல. 27 டிஎம்கே தான். 26ல வந்து இன்னும் முடிவு பண்ணல. அதிமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம். 26ல யாருக்கு? 26ல கண்டிப்பா அதுக்கு தான் திரும்பியும் போடுவோம். டிஎம்கே தான் போடுவோம். விஜய் டிவிகேக்கு தான் போடுவோம். விஜய்க்கு தானே போடுவோம். நான் விஜய்க்கு தான் போடலான்றேன். ஏன்னா டிஎம்கே தான் போடுவோம். டிஎம்கே சார் 26லாம் விஜய் தான். ரெட்டால யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு போடுவோம். 26 அதிமுக தான். அதிமுக தான் 26ல எங்களுக்கு யார் நல்லா செய்யறாங்களோ யாரு மக்களுக்கு செய்வாங்களோ அவங்க தான் வாக்களிப்போம். எங்களுக்கு மாற்று யாரு கொடுக்குறோம் அவங்களுக்கு வாக்களிப்போம். யாருக்கு இந்த இடம் மாத்தி வீடு குடுக்கறீங்களோ அவங்கள ஓட்டு போட்டு கோரிக்கைகளை செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த சிதம்பரத்துல வந்து ஒரு 1000 வீடு இடிச்சிருக்காங்க நீர்நிலை சொல்லி. இது வரைக்கும் திமுக கோரிக்கை வச்சு 1000 வீடுகளை மாற்றிடம் கொடுக்கணும்னு சொல்லி ஆனா கணக்கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. லட்சக்கணக்கில் கணக்கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது எங்களோட கூட்டணி திமுகவோட கூட்டணியா நாங்களாம் இருக்கோம். அதே மாதிரி எல்லா தொழிலாளர்களும் இருக்கும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக அவங்களுக்கு மாற்றிடம் தரணும். ரெண்டாவது இனிமே வந்து எந்த ஒரு வீடுகளையும் இடிக்கிறதா இருந்தாலும் மாற்றிடம் கொடுக்காம இடிக்கக்கூடாது. இது எங்களுடைய சிதம்பரத்துடைய நீண்ட நாளா 7 வருஷமா உள்ள கோரிக்கை. அது நிறைவேறணுச்சுன்னு மீண்டும் திமுக ஆட்சி வந்துடும்.